الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற தொடரில் 27ஆம் நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் இறுதியிலே நாம் சுட்டிக்காட்டியது போல பெண்களுக்கு ஏற்படுகிற மன அழுத்தங்கள், அவர்களுக்கு ஏற்படுகின்ற மனக்குழப்பங்கள், அவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை பற்றி இன்றைய தினம் நாம் பார்ப்போம். பொதுவாக பெண்களை பொறுத்தவரை அவர்கள் பிறந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டிற்கு வாழ்வதற்கு செல்லும் பொழுது இயல்பாகவே வித்தியாசமான சூழ்நிலையை அவர்கள் சந்திப்பார்கள். தாயோடு இருப்பது போல, தகப்பனோடு இருப்பது போல, அண்ணன் தம்பிகளோடு இருப்பது போல, இரத்த சம்பந்தமான உறவினர்களோடு இருப்பது போல ஒரு நெருக்கமாகவோ ஒரு அந்யோன்யமாகவோ இல்லாமல் யார் என்றே தெரியாத ஒரு குடும்பத்திற்கு அவங்க வாழ்க்கைப்பட்டு போகிறார்கள். அப்படி போகக்கூடிய நேரத்தில் ஆரம்பத்தில் அவர்களுக்கு ஒரு பதட்டமான ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் அவர்களுடைய இந்த இல்லற வாழ்க்கை மூலமாக சில நாட்களிலேயே அது சகஜ நிலைக்கு வந்து விடுகிறது. நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். ஆனால் பிரச்சனை எங்க வரும் என்று சொன்னால், சில ஆண்கள் மார்க்க வரம்புகளை மீறி பெண்களை அநியாயமாக விவாகரத்து செய்யும் பொழுது, அந்த விவாகரத்தின் மூலமாக சில பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது மற்ற பெண்களுடைய மனசிலையும் இந்த ஒரு அச்ச உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா திருமணம் பண்ணி கொடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்முடைய பெற்றோர்கள் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை கிடைப்பதற்காகவே நம்ம நிறைய நம்முடைய பெற்றோர்கள் கடன் பட்டிருக்கிறார்கள், சிரமப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்த பிறகு திடீரென்றே ஒரு விவாகரத்து கணவன் செய்துவிட்டால், அதுவும் இந்த மார்க்கத்தில் லேசாக இருக்கிற விவாகரத்து, அவங்க மனக்குழப்பம் எப்படி வருது என்று சொன்னால், பிற மதத்தவர்கள் எப்படி அவங்களுடைய உள்ளத்தில் நச்சு கருத்தை விதைக்கிறார்கள் என்று சொன்னால், உடனே எடுத்த எடுப்பிலே தலாக்கு தலாக்குன்னு போயிடுறாங்க. இப்படி போகிற காரணத்தினால் பாதிப்பு யாருக்கு? பெண்களுக்கு தான். விவாகரத்தை செய்த பிறகு ஒரு ஆணுக்கு பெரிய பாதிப்புலாம் கிடையாது. நடைமுறையில பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு ஆண் விவாகரத்து செய்துட்டான்னு சொன்னா உடனே பொண்ணு கொடுக்கறதுக்கு 1000 பேர் ரெடியா இருக்கிறாங்க. பெண்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிற காரணத்தினாலையும் வரதட்சணை கொடுமை இருக்கிற காரணத்தினாலையும் பெண்கள் உடனே அவனுக்கு கிடைத்து விடுகிறது. அதுபோக உடல் ரீதியாக ஒரு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து, 1-2 குழந்தைகளை பெற்றெடுத்து, அதனால் அவர்களுடைய ஆரம்பத்தில் இருந்த அந்த கவர்ச்சி அழகெல்லாம் கொஞ்சம் குறைந்து விட்ட நேரத்தில் அவங்க விவாகரத்து செய்யப்பட்டார்களேயானால் நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகிறது என்ற ஒரு பயம் பரவலாக பெண்கள் மனசுல இருக்கும். ரொம்ப அந்யோன்யமாக கணவன் வாழ்க்கை நடத்துற சில பேர்கிட்ட இருக்காதே தவிர, ஏதாவது பிரச்சனை சண்டை வறுமையானால் இந்த மாதிரியான ஒரு அச்ச உணர்வு அவரை அழுத்தி கொண்டு இருக்கும். அது மாத்திரம் இல்லாம தங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது விவாகரத்து செய்யப்பட்டு விட்டார்களேயானால் அவர்களுக்கு இஸ்லாத்தின் மேல கோபம் வரும். நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது ஒரு பெண்ணை அவருடைய புருஷன் விவாகரத்து செஞ்சுட்டா அந்த பெண்கள் படுகிற கஷ்டத்தை பார்க்கும் பொழுது, இந்த மார்க்கத்திலான இந்த மாதிரி லேசாக்கி வச்சிருக்கிறாங்க, விவாகரத்து தலாக்கு தலாக்குன்னு சொல்லிட்டு சாதாரணமா போயிடுறாங்க. வேற வேற சமுதாயத்து பெண்களாக இருந்தால் அவங்க கோர்ட்டுக்கு போகணும், எனக்கு மனைவி வேணாம்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும், வழக்கு தொடுத்து விசாரணை நடத்தி அதுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க, விவாகரத்துக்கு அனுமதி கொடுப்பாங்க. நம்ம மார்க்கத்தில் என்னடான்னு கேட்டா, எடுத்தவன் அவன் பாட்டு தலாக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான், கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை, அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த மாதிரியா இருக்கும் பொழுது இது ஒரு பொம்பளைகளுக்கு பாதிப்பாத்தானே இருக்குது என்று சிலர் நினைக்கிறார்கள். அல்லது நினைக்காவிட்டால் அந்த மாதிரி கருத்துக்களை மற்றவங்க தூண்டி என்ன செய்யறாங்க, விதைக்கவும் செய்கிறார்கள். அதுவே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணா இருந்தாங்கன்றீங்க, இதெல்லாம் கேள்விப்படுறதுனால வரக்கூடியது. அந்த விவாகரத்துக்கு ஆளான பெண் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு இஸ்லாமே அந்த நேரத்தில் வெறுப்பா தெரியும். யாரு விவாகரத்து செய்யப்பட்டு விட்டார்களோ அவன் பெரிய மார்க்கம் புருஷன் விட்டுட்டு போயிட்டான், ஏதாவது கேட்டீங்களா, இதான் மார்க்கமா என்றெல்லாம் என்ன செய்வாங்க,
அந்த விவாகரத்து செய்யப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பங்கள் எல்லாம் பெண்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. இதுல அவர்கள் நினைப்பதற்கு எந்த ஒரு தவறும் கிடையாது. ஏன்னு கேட்டா நிச்சயமா பாதிக்கப்படுறாங்க. அதுல இந்த குழந்தையெல்லாம் விட்டுட்டு குழந்தை கவனிக்காம ஓடி போயிருவாங்க சில பேர். அப்ப இவங்களுடைய உடல் ரீதியான தேவைகளுக்கு ஒரு வழி தேட வேண்டி இருக்கிறது. குழந்தைகளையும் தன்னையும் பராமரித்துக் கொள்வதற்கான பொருளாதாரத்திற்காகவும் அவங்க ஏதாவது செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் சேர்த்து அவங்களை அழுத்தக்கூடிய நேரத்தில் எப்படி நமக்கு வாழ்க்கை கிடைக்கும், எப்படி சமுதாயத்தில் பாதுகாப்பு இருக்கும், ஒரு ஆடவன் துணை இல்லாமல் தனியாக எவ்வளவு நாளைக்கு வாழ முடியும், அது அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்து ஆளாக்குவது, படிக்க வைப்பது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் அவங்க எதிர்கொள்ளும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு ஏற்படுகிற அழுத்தம் சொல்லி மாளாது. அந்த மாதிரியான அழுத்தம் நிச்சயமாக என்ன செய்யும், வரத்தான் செய்யும். அப்ப ஏன் இந்த மாதிரி நம்ம நினைச்சு பார்க்கணும், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இறைவனுடைய மார்க்கமா இருக்கும் பொழுது ஏன் இந்த மாதிரி விவாகரத்து செய்யறத லேசாக்கி வைத்திருக்கிறது, கொஞ்சம் கஷ்டமாக்கி வைக்கலாமா இல்லையா? விவாகரத்து பண்றாங்க நிறைய கெடுபிடி எல்லாம் போட்டு அதெல்லாம் செஞ்சா தானே விவாகரத்து வரும்னு சொல்லணும். ஏன் இந்த மாதிரி செய்யறாங்க என்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் கூட பெண்களுக்கு வரும். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிச்சயமாக வரும். விவாகரத்தினால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வரும். ஆனால் நம்ம ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டோமையானால் இது ஒரு சிறந்த ஒரு மார்க்கம். இது நம்ம பாதிக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். இந்த பாதிப்புக்கு நம்ம பயந்து இதனால் நம்ம வெறுத்தோம் என்று சொன்னால் இதை விட பெரிய பாதிப்புகள் வரும். அதுக்காகத்தான் இஸ்லாம் இந்த வழிமுறையை மக்களுக்கு என்ன செய்யறது, சட்டமாக கொடுத்திருக்கிறது. அது என்ன பெரிய பாதிப்பு, வேற வேற சமுதாயத்தில எல்லாம் கணவன் மனைவிக்கு பிடிக்கலன்னு வைங்க, ஓரளவுக்கு சமரசம் பேசி வச்சு பார்ப்பாங்க, சரியா வரலன்னு வைங்க, ரெண்டு பேருக்கும் ஒத்தே வரல, ஒத்த காலில் நிக்கிறான் எனக்கு வேணாம்னு சொல்லி. அப்ப இத தீர்த்து கொள்வதற்காக எங்க போகணும், நீதிமன்றத்துக்கு போகணும். நீதிமன்றத்தில் போய் விவாகரத்து வாங்குறதா இருந்தா அங்கேயும் கொடுக்கத்தான் போறான், இழுத்தடிப்பான். நீதிமன்றத்தில் இல்லைன்னு சொல்லுவான். நீதிமன்றத்தில் என்ன செய்வான்னு கேட்டா அந்த வழக்கு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் என்று என்ன செய்வான், அந்த விவாகரத்துக்காக வேண்டி அதை வாங்குறதுக்காக வேண்டி இவன் அலைவான். இவனுடைய கோரிக்கையை வைத்து நோட்டீஸ் அனுப்பி அந்த பெண்ணு அலையணும். இப்படி 5 வருஷத்துக்கு என்ன செய்யணும், விவாகரத்துக்கு அலைவார்கள். அது வரைக்கும் இவன் கணவனாவும் இருக்க மாட்டான், மனைவியாவும் இருக்க மாட்டாங்க. இந்த 5 வருஷ காலத்து இடைவெளியில அவன் இப்படி இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தா இவன் அவளோட வாழ்க்கை நடத்துவானா? விவாகரத்துன்னு எப்ப கோர்ட்டுக்கு போயிட்டானோ, கோர்ட்ல வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க சேர்ந்து வாழ்வாங்களா? சேர்ந்து வாழ்ந்தா விவாகரத்து கேஸ் வாபஸ் வாங்கிடுவாங்களே, அப்ப சேர்ந்து வாழ மாட்டாங்க. அப்ப அந்த 5 வருஷ காலத்திற்கும் கேஸ் நடந்து விவாகரத்து வாங்குற 5 வருஷ காலத்திற்கும் இவன் அந்த பெண்ணுக்கு கணவனா இருக்க மாட்டான், அவளும் இவனுக்கு மனைவியா இருக்க மாட்டான். இவன் தனியா போயிட்டு இருப்பான், அவங்க தனியா போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கட்டத்தில் என்ன நடக்கும் என்று கேட்டால் இந்த இடைவெளியில அவ ஒரு செக்யூரிட்டியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாது. அது என்ன ஆகுமோ ஏவாகுமோ தீர்ப்பாகுமோ ஒரு பயத்தில் பதட்டத்தில் அதிகமாக இருந்து கொண்டிருப்பாள். இவன் என்ன செய்வான், ஆம்பளை தானே, இவன் என்ன செய்வான்னு கேட்டா தப்பான வழியில ஒரு ஒப்பாட்டி வச்சுக்கிறோம். இது மிகைப்படுத்தி கதையா கற்பனையா சொல்லல, நாடு முழுவதும் முஸ்லிம் அல்லாத சமுதாய மக்கள்கிட்ட அதிகமாக இது காணப்படுகிறது. மனைவியை விட்டு விட்டு விவாகரத்துக்கு வழக்கு போட்டு விட்டு அவன் பாட்டுக்கு என்ன செய்வான், யாரோடையாவது தவறான முறையில உறவு வைத்துக் கொள்வான், அவனுடைய பிரச்சனை தீர்ந்து விடுகிறது. அப்ப இந்த மாதிரியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சி நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். சில பேர் என்ன செய்வார்கள் என்று கேட்டா பிடிக்கலன்னு ஆயிடுச்சு, பொண்டாட்டி பிடிக்கலன்னு ஆயிடுச்சு. பிடிக்கலன்னு ஆனது போய் யாராவது ஒட்டி வைக்கலுமா? சின்ன பிரச்சனை தீர்க்கக்கூடிய பிரச்சனையா இருந்தா அட்வைஸ் பண்ணி 2 பேருக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி சேர்த்து வைக்கலாம். அடிப்படையிலேயே சேரவே முடியாத அளவுக்கு பிரிஞ்சு இருந்தாங்கன்னு வைங்க, என்ன அறிவுரை சொன்னாலும் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு கூட நிக்காது. அதுதான் முடிவுங்கிற அளவுக்கு வந்து விட்டார்களே. நம்ம என்ன செய்வான்னு கேட்டா நம்ம இந்த பொண்ணு பிடிக்கல, ஆனா கோர்ட்டுக்கு போனா 5 வருஷம் இழுப்பானுவோம். 5 வருஷம் வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாது, நமக்கு ஒரு வாழ்க்கை வேணும், என்ன செஞ்சா சரியா வரும்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், அந்த பெண்ணை விவாகரத்துக்கு 5 வருஷம் கழிச்சுதான் வேற கல்யாணம் பண்ண அவனுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு 2 கல்யாணத்துக்கு அனுமதி கிடையாது, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு அந்த அளவு பண்ணல. அதனால என்ன செய்வாங்க, நம்ம ஒரு திருமணம் செய்வதாக இருந்தால் இந்த மனைவி நம்ம பிரிஞ்சாக வேண்டும். பிரியறதா இருந்தா 5 வருஷம் 6 வருஷம் கோர்ட்ல என்ன செய்யணும், அலையணும். அதுக்கு பிறகுதான் வேற ஒரு கல்யாணம் பண்ணணும். பேசாம மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி விட்டா அப்படின்னு நினைச்சு கொளுத்துறான்.
ஸ்டவ் வெடித்து இளம்பன் சாவு, சமையல் கேஸ் வெடித்து இளம்பன் சாவு, தீப்பிடித்து சாவு, சேலையில் தீப்பிடித்து சாவுலாம் செய்திகள் வருத. அப்படி யாராவது அப்படி நடக்குமா? சமைக்கும் பொழுது தீப்பிடிச்சு சாவுற அளவு லேசாப்பட்ட தண்ணி ஊற்றி அவனிச்சிட்டு போயிருவாங்களே தவிர தீப்பிடிச்சு சாவுறதுனா முழுசா மண்ணெண்ணெய் ஊத்துனாதான் தீப்பிடிக்கும். லேசா கையில தீப்பட்டுச்சுன்னா என்ன செய்வோம்? உடனே கையை எடுத்துருவோம், பாதுகாத்துக்குருவோம். ஒரு சேலையில் ஒரு முனையில பிடிச்சுன்னா உடனே அணைச்சிருவோம். மொத்தம் உடம்புலையும் பத்திக்கிட்டு எரிஞ்சு ஒரு பொண்ணு செத்து போறான்னு சொன்னா முழுசா மண்ணெண்ணெயை ஊத்தாமையே அப்படி சாக முடியும்? மண்ணெண்ணையும் பெட்ரோலையும் ஊத்தி தானே கொளுத்துறான். அப்ப பிடிக்கலன்னு சொல்லும் பொழுது நீ சேர்ந்துதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணு யமலோகத்துக்கு அனுப்பப்படுவாள். அந்த மதத்தை நம்பிக்கை பிரகாரம் யமலோகம்பாங்க. யமலோகம்னா என்ன? அதாவது செத்து போன ஆட்களுக்கு ஒரு உலகம் வச்சிருக்கிறாங்க. அந்த உலகத்துக்கு என்ன செய்வா? முஸ்லிம் அல்லாத மக்களாக இருப்பார்களே ஆனால் அவங்க யமலோகத்துக்கு அனுப்பப்படுறாங்க. அப்ப பாராளுமன்றத்தில் இதை பத்தி பேசுறாங்க. இந்த பெண்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி தீப்பிடிச்சு செத்தாங்க சொன்னா, சந்தேகத்திற்குரிய மரணம் வந்தது என்று சொன்னால் அதுல 90% கணவனாலும் கணவனின் குடும்பத்தாராலும் பெண்கள் கொல்லப்படுகிறார்கள். அதான் உண்மை என்று நாடாளுமன்றத்தில் என்ன செய்யறான்? அறிக்கை தாக்கல் பண்றான். அது மாத்திரம் இல்லாம பல மாநிலங்கள்ல சட்டம் போட்டிருக்கிறான். என்ன சட்டம் போட்டிருக்கிறான்? திருமணமாகி 7 ஆண்டுக்குள் அந்த பொம்பளை மரணித்தாலேயானால் அது ஆர்டிஓ விசாரணை பண்ணி புகார் வந்துவிட்டால் ஆர்டிஓ மூலமா விசாரணை பண்ணி புருஷனுடைய குடும்பத்தார் தான் கொலை பண்ணாங்களா என்று அதுக்கு ஒரு விசாரணை நடக்கும். அதெல்லாம் விசாரிச்சு அதை ஒரு கண்துடைப்பு விசாரணை தான். எந்த விசாரணையா இருந்தாலும் காசை கொடுத்தா தீர்ப்பு மாதிரி வந்துடும். கொலையே பண்ணியிருந்தாலும் தப்பிச்சுக்கிடுவாங்க. ஏன்? தீர்ப்பளிக்கக்கூடியவன் கொலை செஞ்சவன் எவ்வளவு கொடுக்க ரெடியா இருப்பான். கொல்லப்பட்டவங்க எவ்வளவு கொடுக்க ரெடியா இருக்க மாட்டாங்க. அவங்களை இழந்து நிக்கிறாங்க. காசு கொடுத்து என் பிள்ளைய கொண்டாங்கன்னு தீர்ப்பு வாங்க மாட்டாங்க. கொலையும் பண்ணி போடுறான். அந்த விசாரணை இந்த விசாரணை போடுறாங்க. விசாரணையில பண்ணுவோம் அது விபத்து என்று தெரிகிறது, அது ஸ்டவ் வெடித்தது என்று தெரிகிறது, சாதாரண மரணம் என்று தெரிகிறது என்று இவங்க தீர்ப்பு எழுதிட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் உலகத்துல இருந்தாங்கன்னு வைங்க, அப்ப தெரியும் அந்த பொண்ணு வாழாவட்டியா இருக்கு, இந்த பொண்ணு கஷ்டப்படுது, அந்த பொண்ணு கஷ்டப்படுது, இவங்க அனுப்பி விட்டுறாங்க. முஸ்லீம்களை டைவர்ட் விவாகரத்து பண்ணி இருக்குது. ஏத்த வீட்டுல ஒண்ணு இருக்குது, பார்த்துட்டே இருக்கிறோம், நமக்கு உறுத்துது. அடுத்த வீட்டுல ஒண்ணு அது மாதிரி இருக்கும், கணவனால் கைவிடப்பட்டு அது கஷ்டப்படும், சோத்து கஷ்டப்படும், வேலை இல்லாம கஷ்டப்படும், பிள்ளை வளர்க்க கஷ்டப்படும். அந்த பொண்ணை நம்மளே பார்ப்போம், ஒரு நாளைக்கு 4 தடவை பார்ப்போம். அப்ப பார்க்கும்போது அது பரிதாப நிலையெல்லாம் பார்ப்போமா, அது பெரிய ஒரு கொடுமை மாதிரி தெரிஞ்சு கொண்டே இருக்கும். வேற வேற மதங்கள்ல விவாகரத்துக்கு பதிலாக என்ன பண்றான்? கொலை பண்ணி தொலைச்சிடறான். அப்ப ஒரு பெண்ணை புருஷனுக்கு பிடிக்கலன்னா நஞ்சி மாதிரி வெறுக்கிற அளவுக்கு வந்து விட்ட பிறகு எதுக்கு ஃபார்மாலிட்டிக்கு சேரணும்? ஃபார்மாலிட்டிக்கு போய் சேர்த்து வைன்ற உத்தரவு போட்டு 5 வருஷம் வரைக்கும் நீ ஏதாவது செஞ்சு பாருன்னு சொன்னா அவன் 5 வருஷம் வரைக்கும் இருக்கிறான். அவன் பிடிக்கலன்னு வெறுப்பு லெவல்ல இருக்கிறான். அவனோட போய் நீ 5 வருஷத்துக்கு நீ கேஸ் நடத்துன்னு சொன்னா என்ன செய்யறான்? இந்த மாதிரி ஒரு பெண்களை குடும்பத்தார்களை கணவனும் கணவனுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து கொலை செய்து விட்டு அது ஏன்னா சாட்சி வைக்கலாம்ல, வேற வேற கொலைகள்னா சாட்சியை வச்சு நிரூபிக்கலாம். புருஷன் பொண்டாட்டி இருக்கிற இடத்துல ஒரு கொலை இந்த மாதிரி செத்து போயிட்டா யாரு சாட்சி சொல்லுவாங்கல? இருக்கிறதெல்லாம் அந்த புருஷன் முட்டாளுக்கு தான் இருப்பாங்க, வேற ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த பொண்ணை அதுக்கு தீ வச்சு கொளுத்தினாண்டு அந்த பையனோட அம்மா சொல்ல போறாளா? சாட்சியை வச்சு தானே, விட்னஸ் இல்லாம எந்த கேஸ் நிக்காது. எந்த ஒரு கேஸ் இருந்தாலும் ஐ விட்னஸ் இருக்கணும். நான் கண்ணால பார்த்தேன்னு சொன்னாதான் கேஸ் நிக்கும். சந்தர்ப்ப சாட்சியங்களை கொண்டு சில வழக்குகள் நிக்கும், 99% வழக்குகள் நிக்காது. அப்ப கண்ணால பார்த்த ஐ விட்னஸ் இருக்கிறது என்று வரணும். இப்ப ஒரு புருஷன் வீட்டுல ஒரு பொம்பளையை கொலை பண்ணி விட்டான்னு சொன்னா ஐ விட்னஸ் யாரா இருப்பாங்க? புருஷனா இருப்பான், புருஷனுடைய அம்மாவா இருப்பாங்க, புருஷனுடைய அப்பாவா இருப்பாரு, புருஷனுடைய அண்ணனா இருப்பாங்க, புருஷனுடைய தம்பியா இருப்பாங்க, புருஷனுடைய அக்காவா இருப்பாங்க, புருஷனுடைய தங்கச்சியா இருப்பாங்க. இவங்க எப்படி அந்த பொண்ணை கொண்டான்னு சொல்லுவாங்க? ஐ விட்னஸ்கள் பூராவுமே அந்த சைடுல உள்ளவங்களா இருக்கும் பொழுது கோர்ட்லையும் நிரூபிக்க முடியவில்லை. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா, இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, இந்த விவாகரத்து விஷயம் பெண்களுக்கு பாதிப்பு என்பதுல மறுப்பே இல்லை. ஆனால் இது பாதிப்பு என்பதற்காக விவாகரத்தை செய்யாதே என்று சட்டம் போட்டால் அதை விட பெரிய பாதிப்பு வந்துடும். பாதிப்பு தான், அதுல டவுட்டே கிடையாது. இப்ப என்ன பிரச்சனை கேட்டா, சின்ன பாதிப்பா பெரிய பாதிப்பா என்கிற நிலை வந்தால் ஒரு அறிவுள்ள ஒருவன் எதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும்? சின்ன பாதிப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். பெரிய பாதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு சின்ன உன் தலையை கூட இல்லாட்டி கையை கொடுன்னு கேட்கறான். 2ல 1 தான், இல்லாட்டி விட மாட்டேங்கிறான். கையை எடுத்துட்டு போடான்னு சொல்ல வேண்டியான, கை போறது கஷ்டம் தான், தலை போனா இருக்கவே மாட்டோமே.
நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா தலையா கையா வாழை வச்சுக்கிட்டான், இரண்டில் ஒன்று எடுத்தான் தீருவேன், என்னடா சொல்றேன் இருக்கலாம். நம்ம என்ன செய்வோம், கையை எடுமோ, கையை எடுக்க நல்லதுன்னு அர்த்தமா? நல்லதுன்னு அர்த்தம் கிடையாது. கையை எடுத்தா உசுரோடையாச்சும் இருப்போம், கைதான் இருக்காது விரண்டு உசுரோடையாச்சும் இருப்போம். தலையை சிரிக்கன்னு சொன்னா முடிஞ்சு வச்சுக்க, உண்மை இல்லை. அப்ப 100% இழப்பதை விட ஒரு 10% இழந்துட்டு போறோம், ஒரு 5% இழந்துட்டு போறோம். 95 காப்பாத்திக்கிறோமா? இல்ல விரல் போயிரும், கை போயிரும், போயிட்டு போதே, ஒரு கால் போயிட்டு போதே, அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுப்போமா இல்லையா? அந்த மாதிரி தான் விவாகரத்து செய்யப்படுவதால் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது உண்மையாக இருந்தாலும், விவாகரத்தை லேசாக ஆக்காமல் இருந்தால் இந்த ஆண்களுடைய கொடூர புத்தியின் காரணமாகவும் இந்த விவாகரத்துக்காக வேண்டி நிறைய அலைய வேண்டி இருக்கிற காரணத்தினாலையும் வெறிபிடித்த ஆண்கள் தங்கள் மனைவிமார்களே கொலை செய்வார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உம்மத்தில், இந்த சமுதாயத்தில் பிறந்த பெண்கள் மாத்திரம்தான் விவாகரத்து செய்யப்பட்டு உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிடிக்காத கணவன் அவன் ஏன் கொல்ல போறான்? பிடிக்காத டைவர்ஸ் பண்ணி இருந்துட்டு போற, உசுரோட இருந்துட்டு போற. நம்ம கஷ்டப்படுவதை தான் பார்க்கிறோமே தவிர ஆளு ஒட்டுமொத்தமா காலியாகிறத பார்க்க மாட்டேங்கிறோம். அதிலிருந்து தடுப்பு இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் என்ன பண்றான்? படைச்சவனுக்கு தெரியும் ஆணுடைய சுபாவம் என்ன, பெண்ணுடைய சுபாவம் என்ன, இவன் என்ன எந்த ரேஞ்சுக்கு போவான், அவன் எந்த ரேஞ்சுக்கு போவா, எல்லாருக்கும் யாருக்கு தெரியும்? படைத்த இறைவனுக்கு தெரியும். அப்ப தலாக்கு என்கிற விவாகரத்தினால் பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் கூட அந்த என்ன நினைக்கணும், இந்த பாதிப்பு நம்ம சமூக அமைப்பில் ஏற்படுகிற, நம்ம நாட்டில் இது கூட பாதிப்புங்க. அரபு நாட்டில் வேற நாடுகள் அந்த பாதிப்பு கிடையாது. ஏன்? அங்க எல்லாம் மறுமணங்கள் ரொம்ப சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கும். இந்த புருஷன் போல வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவான் அளவு இருக்கும். இவன் தான் என்ன செய்யறான், நம்ம நாட்டில் என்ன செய்வான்டா, பொண்ணை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா அவன் ஒரு கன்னி பெண்ணா தான் இருக்கணுங்கிறது ஒரு பெரிய இதா வைத்துக் கொண்டு இருப்பான் தவிர அங்கெல்லாம் மேற்றே கிடையாது. யாருக்கு வேண்டாலும் இப்போ என்ன செய்யும், வாழ்க்கை கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழாத காரணத்தினால் பெண்களுக்கு கூடுதலாக இன்னொரு பாதிப்பும் ஏற்படுகிறது. அந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை கவனத்தில் கொண்டுதான் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் விவாகரத்து செய்ய பிடிக்கல என்று சொன்னா அதுக்காக வேண்டி எப்படி சொல்லல, எடுப்புல விவாகரத்து செய்ய சொல்லவே இல்லை. நம்ம சமுதாயத்தில் பண்ற அநியாயத்தை சொல்லி காட்ட வேண்டி இருக்கிறது. பெண்களுக்கு என்ன செய்யறான், தபால்ல தலாக் தலாக்குங்கிறான், இது தலாக்கா? முத்தலாக்குங்கிறான், தலாக் தலாக்குன்னு சொல்றான். முத்தலாக் விட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறான். SMS-ல தலாக் அனுப்புறான், டெலிபோன்ல தலாக்குங்கிறான். தலாக்குன்னு அப்படியா? ஒரு மனைவியோட ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னு சொன்னா அது என்னென்ன வழிமுறையெல்லாம் கையாளணும் அல்லாஹ் பல பல வழிமுறைகளை சொல்லி தர்றான். ஆனா இதெல்லாம் இந்த ஆண்கள் செய்வதனால் அவர்கள் மீது உங்களுக்கு கோபம் வரலாமே தவிர இஸ்லாத்தின் மீது வரக்கூடாதுங்க. இவர்கள் இஸ்லாமிய வரம்புக்கு வெளியே நின்று இதை செய்யறாங்க. முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டு பிடிக்கலன்னா என்ன செய்யக்கூடாது, உடனே தலாக் தலாக்ன்ற கூடாது. என்ன செய்யணும், இரண்டு பேருக்கும் பிடிக்கவில்லை என்று சொன்னால் ரெண்டு பேருக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லணும். கணவனா இருக்கக்கூடியவன் விவாகரத்து செய்யாம இது நம்ம மார்க்கப்படி உனக்கு கடமை இருக்கிறது, என்ன இருந்தாலும் நான் புருஷனா இருக்கேன், நீ மனைவியா இருக்கிற, மனைவிக்குன்னு சில கடமைகள் இருக்கிறது, கணவனுக்குன்னு சில உரிமைகள் இருக்கிறது, உன் உரிமையை நான் தர்றேன், ஏன் உரிமையை நீ பேண வேண்டும் என்கிற மாதிரி எல்லாம் அறிவுரை சொல்லி மறுமையை சொல்லி இஸ்லாத்தினுடைய போதனைகளை சொல்லி அதெல்லாம் தெரிஞ்சாதானே சொல்றது, நம்மளும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் பெண்களுடைய உரிமைகள் கடமைகளை எல்லாம். அந்த மாதிரியாக இந்த கணவன்மார்கள் மனைவிக்கு முதல்ல என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். சொல்லி சொல்லி பார்த்து வேலையை பார்த்து போயா குர்ஆன் ஆச்சு ஹதீஸாச்சு அப்படின்னு அந்த பொம்பளை சொல்லிட்டாள்னு சொன்னா என்ன செய்யணும், வஹஜுருஹுன்ன பில், உடனே தலாக்ன்ற கூடாது. வஹஜுருஹுன்ன பில் மலாஜி, படுக்கையில் இருந்து விலக்குங்கள். என்ன மார்க்கம் சொல்லுதுன்னு கேட்டா, நீ தனியா இருக்கு நான் தனியா, தலாக் இல்ல. நான் அந்த ரூம்ல படுத்துக்க, இந்த ரூம்ல படுத்துக்க, நான் கீழே படுத்துக்க, நீ மேல படுத்துக்க, கட்டில் மேல படுத்துக்க, நான் தரையில படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், இருவரும் தனித்தனியா சேர மாட்டேன்னு சொல்லணும். அப்ப ஒரு பெண்ணுக்கு கணவன் நம்ம அருகில படுக்கலன்னு சொல்வது, அருகில நம்மளை புறக்கணிக்கிறான் என்று சொல்வது அவன் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவரிடத்துல தவறு இருக்குமே, ஆனால் நம்மளை இந்த கணவன் ஒதுங்கிறவும் செய்வாரு, நம்ம வேணும், நம்ம கண்டிப்பா வேணும்னு அவர் நினைக்கல, தேவைப்பட்டால் என்ன செய்வாரு, நம்ம விட்டுட்டு போயிருவாருங்கிற கருத்து அதுக்குள்ள அடங்கி இருக்கிறதுனால அந்த பெண்ணிடத்தில் தவறு இருக்குமே, ஆனால் இதுக்காக எங்க நீ தனியா படுக்கிறோம், என்ன பிரச்சனை பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு வருவார்கள். அதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுது, முதல்ல அறிவுரை சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, படுக்கையில் இருந்தவங்களை நீங்கள் ஒதுக்கி வைத்து பாருங்க, கொஞ்ச நாளைக்கு நீ தனியா படுத்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். பொதுவாக கொஞ்சம் பிரிந்தார்கள் வைங்களேன், அப்பதான் அதனுடைய இது விளங்கும். சேர்ந்தே இருக்கும் போது விளங்காதது பிரிந்த பிறகு என்ன செய்யும், ஒருத்தருடைய அருமை ஒருத்தருக்கு தெரியும்.
பொண்டாட்டி இல்லாம இவன் படுற கஷ்டம், தலாக்குங்கிற மாதிரி பிரியாம இப்படி பிரிஞ்சுக்கிறணும். விவாகரத்து பண்ணி விடக்கூடாது. நீ தெரியாது நான் தனியா இருந்துக்கிறேன், அப்படி தனியா இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா அவ இல்லாம இவன் படுற கஷ்டம் எனக்கு தெரியும், அவளுக்கும் இந்த புருஷனை புறக்கணிப்பதனால் ஏற்படக்கூடிய மன கஷ்டம் தெரியும். ரெண்டு பேர் நிதானத்துக்கு வருவார்கள். நம்மள்ட்ட உள்ள தவிர நம்ம திருத்திக்கிறோம், நம்மள்ட்ட உள்ள தவிர நம்ம திருத்திக்கிறோம். ரெண்டு பேர் நினைக்கும் பொழுது அவங்களுக்குள்ள இணக்கம் ஏற்பட்டு போயிடும். யோபிக்குள்ளாக பயனகுமா, அல்லாஹ் ரெண்டு பேருக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவான் என்றெல்லாம் அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். இதுக்கு பிறகு என்ன செய்யணும் இப்படின்னு சொல்லி பார்த்தானா சரியா வரல, உடனே தலாக்குன்ற கூடாது. அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு கேட்டா குடும்பத்தார்த்த வந்து சொல்லணும். இவன் மாப்பிள்ளையா இருக்கானா என்ன செய்யணும், இவனுடைய வாப்பாட்டையும் போய் சொல்லணும், மாமனார்ட்டையும் போய் சொல்லணும். ரெண்டு குடும்பத்தார்ட்டையும் போய் சொல்லி இந்த மாதிரி எங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்குது, என்னால வாழ முடியாத சூழ்நிலையா இருக்கிறது, அப்ப என்ன செய்யறதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா ஃபபாது ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா. அப்ப இந்த இவனுடைய குடும்பத்தில் ஒரு நடுவரையும் அவளுடைய குடும்பத்தில் உள்ள நடுவரையும் வைத்து நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள். டைவர்ஸ் பண்ணிடக்கூடாது. இந்த தரப்புல இவன் மேல அக்கறை உள்ள ஒரு ஆள் பெரிய ஆள் எடுத்துக்கணும், பெண்ணும் தரப்புல ஒரு பெரிய ஆள் எடுத்துக்கணும். பொதுவாக எப்பவுமே பிரச்சனை வந்து சம்பந்தப்பட்டவங்களே பேசினாங்கன்னு சொன்னா தீராது. அந்த டென்ஷன் கோபத்துல இருப்பாங்க. நடுவராக இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க வழியா பேசினா என்ன செய்யுங்க, நடுவர்னா நடுவர்ல ரெண்டு வகை இருக்குது. நாளைக்கு வர்றதை இன்னைக்கு உண்டாக்கிட்டு போற நடுவன் இருக்கிறான். சண்டை நடுவர் சொன்னா இவ 10 சொன்னாண்டா அது 20 வந்து இங்க சொல்லி கொடுப்பான். இவன் ஏதாவது கோபமா சொல்லுவான்ல, அங்க போய் என்ன செய்யறது, அது 40 சொல்லிடுறது. இப்படி உள்ளவன் நடுவர் கிடையாது. நடுவர்னா என்னவா இருக்கணும், என்னப்பா பிரச்சனை கேட்கும் கூட கூட ஏதாவது சொல்லுவான்ல, இவன் சொல்வதில் முக்காவாசி கழிச்சுட்டு அவள்கிட்ட போகணும். நீந்தாம கோபமா இருக்கிற, அவர் உன் உசுரா வச்சிட்டு இருக்காரு, ஏங்கிக்கிட்டு இருக்காரு, அப்படி டைலாக் விடணும். அவ ஏதாவது கோபமா சொல்லுவாள்ல, அதுல முக்காவாசி கழிச்சு விட்டு நல்லபடி அங்கிட்டு வந்து சொல்லணும். சேர்த்து வைக்கிற போய் சொல்லலாம்ல. லைசல் கஸாபுல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறவன் பொய்யன் கிடையாது. பொய் சொன்னாலும் ரெண்டு பேரை சேர்த்து வைப்பதற்காக வேண்டி எவ்வளவு பொய் சொன்னாலும் அது நன்மை. பொய்கின்ற வராது, சேர்த்து வைக்க தானே சொல்றீங்க. அப்ப அவ திட்டுனாலும், இந்த புருஷனை பத்தி திட்டுனாலும் நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரே உங்க ஏக்கமா தாங்க இருக்குப்பா, சாப்பிட்டு 3 நாளாச்சா அப்படின்னு பேசிக்கிறாங்க, என்ன செய்யணும் குடும்பத்தாரர் சார் இப்படிலாம் சொல்லணும். அப்படி இல்லாட்டா கூட இதான் ஹக்கம்ங்கிறது. அப்ப ரெண்டு நடுவர்களை வைத்து பேசும் பொழுது என்ன செய்யும், இந்த டென்ஷன் எல்லாம் குறையும். அப்ப அப்படியா நம்ம தான் தப்பா வழங்கிட்டோமோ, நம்ம மேல ஒரு பிரியமாத்தா இருக்காளா, நம்ம மேல பிரியமாத்தா இருக்காரா, அப்படி அந்த இறங்கி ரெண்டு பேருமே இறங்கிடுவா. அப்புறமேல ரெண்டு பேரும் காலேஜ் பேசினா செய்வாங்க, சேர்ந்துக்குவாங்க, முடிஞ்சு வச்சுக்காத. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், எப்படி தலாக்குக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்களை என்னன்னு கேட்டா பல பரித்தங்களை சொல்லி காட்டுகிறான். அப்ப ஃபபாசு ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா, ரெண்டு குடும்பத்தார் சார்பாகவும் ரெண்டு நடுவர்களை அனுப்பி அவங்க வழியாக பேச்சுவார்த்தை நடக்கும். நேர பேசக்கூடாது ரெண்டு பேரையும். எந்த விவகாரத்தையும் ரெண்டு பேரும் பேசக்கூடாது. பேசினா தீராது. அந்த கோவம் பார்த்தவங்க கோவம் வந்து தன்னால வெறியில் இருக்கும் பொழுது இவனை பார்த்து அவளுக்கு கோவம் வரும், அவளை பார்த்து இவனுக்கு கோவம் வருமா, முடிவு வராது, இன்னும் குத்தி போயிடும். 40 இருந்து 80 ஆகி போயிடும். அப்ப 40 வந்து 20 ஆக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, 80 ஆக்கி விட்டுறக்கூடாது. அந்த வெறியெல்லாம் குறைச்சி அந்த இணக்கத்தை எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இதுதான பிரச்சனை, இதான் எல்லா வீட்லயும் உள்ளது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அவரை ஹக்கம்னா ஆளை இருக்கணும், சேர்த்து வைக்கணும், ரெண்டு பேரும் நல்லபடியா வாழ வைக்கணும் அப்படி நினைப்பான். கண்டிப்பா குடும்பத்தில் ஒரு நல்லவங்களா இருந்தாங்கன்னா அது மாதிரி செய்யுங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், அடுத்த வழியை காட்டுறான். இதுக்கு பிறகுதான் இதெல்லாம் சரியா வரலன்றா தான் என்ன செய்யணும், அப்ப வந்து விவாகரத்து செய்யுங்க. இவ்வளவு வரல என்று சொன்னா விவாகரத்து அவளும் செய்யலாம் இவனும் செய்யலாம். இவனுக்கு மட்டும் அந்த உரிமையை கொடுக்கல, பெண்கள் தரப்புலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவாகரத்து எப்படி செய்யணும், 3 சான்ஸ் கொடுக்கறான். அல்ல எதுக்காக 3 சான்ஸ் கொடுக்கறான், அதான் அந்த கோபத்துல இவன் வந்து ஏதாவது செஞ்சு தொலைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இது அல்லாஹ் உரிமையை கொடுத்தானே தவிர அது கூட எப்படி கொடுக்கறான்னு சொன்னா, நீ வந்து கோபத்துல தலாக்குன்னு சொல்லிடுவ, அதோட நீ இழந்துடக்கூடாதுப்பா. தலாக்குன்னு சொன்ன பிறகு உனக்கு உணர்வுலாம் வரும், உனக்கு வந்து நம்ம தப்பு செஞ்சிட்டோம் ஃபீலிங் எல்லாம் வரும், மறுமையை நினைச்சு பயப்படுவ. அந்த பெண்ணை நம்ம இது பண்ணிட்டோமோ கொடுமைப்படுத்திட்டோமோ அல்லாஹ் கேட்பானோ, மனிதர்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டோமோ, இளம்பெண்ணாக நம்ம கூட்டிட்டு வந்தோமே, நம்ம அனுபவித்து விட்டு அவளை வந்து ஒரு இளமையெல்லாம் கெடுத்து இன்னைக்கு அழகு இல்லாம அந்த மாதிரி இளமை இல்லாம ஆக்கிவிட்டோமே, அவளை தெருவில் விட்டுட்டோமே, அல்லாஹ் கேள்வி கேட்பானோன்ற ஒரு பயம் எல்லாம் வரும் மனிதனுக்கு. அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான், தலாக்குன்னா ஒரு தடவை தான் தலாக் சொல்லணும். 3ன்னு சொன்னாலும் அது ஒரு தடவை தான். ஒரு தலாக்கு சொல்லுமே என்ன செய்யறான், தலாக்குங்கிறான், அல்ல முத்தலாக்குங்கிறான், 3000 தலாக்குங்கிறான், அடியோடு தலாக்குங்கிறான், என்ன இளவு வார்த்தையை சொன்னாலும் சரிதான். அதுக்கு அர்த்தம் என்ன, ஒரு தலாக், ஒரு சான்ஸ். 3 சான்ஸ் அவனுக்கு இருக்கிறது, ஒரு சான்ஸை பயன்படுத்தி விட்டான். இந்த ஒரு சான்ஸ் ஒரு தடவை தலாக்குன்னு சொன்ன உடனே
அவங்க பிரிஞ்சிருவாங்களான்னா பிரிய மாட்டாங்க. தலாக்குன்னு சொல்லிட்டான்ல, இவனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற 3 சான்ஸ்ல 3 வாய்ப்புகள்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி விட்டான். இப்ப தலாக்குன்னு சொன்ன பிறகு அந்த மனைவி 3 மாதவிடாய் வர்ற வரைக்கும், 3 மாதவிடாய் என்பது 3 மாதமும் ஆகலாம், 2 மாதத்திற்குள்ள என்ன செய்யலாம், ஆரம்பமா இருந்தால் 3 மாதவிடாய் கூட வந்து 70 நாள் கூட 3 மாதவிடாய் வந்துடும். 3 மாதவிடாய் காலத்துக்கு உள்ள அவன் தலாக்கு சொன்னான்ல, அதை வாபஸ் வாங்கிக்கலாம். வாபஸ் எப்படி தலாக்கு சொன்ன வாய்ப்பு, இந்த சான்ஸ் நம்பர் குறைஞ்சு போயிடும், சேர்ந்துக்கலாம். தலாக்குன்னு சொல்லிட்டான்ல, 10 நாள் ஆச்சு, செவ்வாய் நம்ம சேர்ந்துக்கிறோம், முடிஞ்சு வச்சு கல்யாணம் பண்ண வேண்டியதில்லை, சும்மா கூட்டிட்டு வந்துட வேண்டியதுதான். அது ஒண்ணும் செய்ய தேவையில்லை. அதுக்கு பாத்தியா ஒண்ணும் கிடையாது, அதுக்கு சடங்கெல்லாம் கிடையாது, அதுக்கு ஒரு மறு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. தலாக்குன்னு ஒரு தலாக்குன்னு சொன்னானா, 3 தலாக்குன்னு சொன்னானா, லட்சம் தலாக்குன்னு சொன்னானா ஒரு தலாக்குன்னு அர்த்தம் இருக்கு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், கான தலாக்கு ஸலாத்து, 3 தலாக்கு என்று சொல்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே, அபூபக்கர் காலத்திலேயும் இன்னமா யுஅத்து வாஹிதா, ஒரு தலாக் என்றுதான் கருதப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒருவன் 3 தலாக் என்று சொன்னால் 3 சான்ஸையும் பயன்படுத்தினான் அர்த்தம் கிடையாது, ஒரு சான்ஸ் பயன்படுத்தி இருக்கிறான். ஒரு சான்ஸை பயன்படுத்தி இருந்தானே ஆனால் அவன் என்ன செய்யலாம், அந்த 2 மாத 3 மாத இடைவெளிக்குள்ள மனைவியோட சேர்ந்து கொள்ளலாம். சேரலன்னு வைங்க, 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள இந்த மனிதன் மாற்றம் ஏற்படும். மனைவி இல்லாம இவன் படக்கூடிய கஷ்டம், கணவன் இல்லாம அவப்படக்கூடிய கஷ்டம், அவளை தூது அனுப்பி சொல்லுவா, நான் தப்பு செஞ்சாங்க நம்ம சரி பண்ணிக்கிறோம் அவளும் சொல்லி அனுப்பலாம். இவனும் என்ன செய்யலாம், அதை உணரலாம். இந்த 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள அவங்க சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒரு பஞ்சாயத்து மில்ல. ஆனா இன்னும் 2 வாய்ப்பு தான் இருக்கு அவனுக்கு, நல்லா சேர்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். இன்னும் 2 தடவை தான் அவனுக்கு மனைவியை தலாக்கு சொல்ல முடியுமே தவிர, அதையும் முடிச்சுட்டானா மறுபடியும் இல்லாம போயிடும். ஒன்னு மைனஸ் ஆனதுதான், ஆனா சேர்ந்து என்ன செய்யலாம், வாழலாம். அந்த 2 மாச டயத்துக்குள்ள சேரலன்னு வைங்க, 3 மாதவிடாய் காலத்துக்குள்ள, 3 மாசமோ 2.5 மாசமோ 2 மாசமோ, அந்த 3 மாதவிடாய் முடிகிறதுக்குள்ள அவங்க சேரல என்று சொன்னா இவன் கணவன் இல்ல, அவன் மனைவி இல்லன்னு ஆயிருவாங்க. ஆனால் எப்ப வேண்டுமானாலும் அவங்க விரும்பினா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு தலாக் விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், இவன் தனி ஆயிட்டாங்க, அவங்க தனி ஆயிட்டாங்க. அந்த பெண்ணு விரும்பின கரச புருஷனை கட்டிக்கலாம், அல்லது சும்மா இருந்தாலும் இருக்கலாம். ஒரு 2 வருஷம் அந்த பொண்ணு சும்மா இருந்த பிறகு ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க, பிள்ளைங்க அவ்வளவு கஷ்டமா இருக்குது, நாம சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னார்களே. ஆனால் அவங்க 2 பேரும் புதுசா மகர் கொடுத்து முறைப்படி கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். விவாகரத்து செஞ்ச அந்த கணவனும் விவாகரத்து செய்யப்பட்ட அந்த மனைவி என்ன செய்யலாம், திருமணத்தின் மூலம் சேரலாம். ஒரு தலாக்கு சொன்ன பிறகு அந்த 3 மாசத்தை இடைவெளிக்குள்ள சும்மா சேர்ந்துக்கலாம். 3 மாசம் கடந்துருச்சுன்னு சொன்னா 10 வருஷம் ஆனாலும் சரி, அவ ஒரு கல்யாணம் பண்ணாம சும்மா இருந்தான்னு சொன்னா, அல்ல வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவன் டைவர்ஸ் பண்ணி அவ சும்மா இருந்தான்னு சொன்னா, அவளை என்ன செஞ்சுக்கலாம், அந்த மனைவியவே நம்ம திருமணம் செஞ்சுக்கிறோம்னு பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்ல, எந்த அதுக்கு சடங்குகளெல்லாம் ஒண்ணு இல்ல, சாதாரண கல்யாணம் பண்ற மாதிரி தான். 2 சாட்சியை வச்சு மகரை கூட கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. இது பாருங்க, எல்லாம் என்ன செய்யறான்னா தலாக்குன்னு சொல்லிவிட்டு நீதிமன்றத்தில் போனா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நீதிமன்றத்தில் போய் அறுத்து என்ன செஞ்சிருவான், எரிஞ்சிருவான். இஸ்லாம் என்ன சொல்லுது, தலாக்கு லேசுங்கிறாங்க, லேசு தான். எப்படி லேசுன்னு சொன்னா, இவன் கொலை பாதகம் செஞ்சிடக்கூடாதுங்கிற வகையில ரொம்ப மனோதத்துவ ரீதியாக மனச படைச்சவனுக்கு அல்லாஹ் தெரியுமா இல்லையா, எப்படி அழகா இல்ல டெக்னிக்க கையாளுறான்னு பாருங்க. கோபத்துலாம் இருக்கிறான், நீ சேர்ந்துதான் அவனோட வெட்டி போட்டு போயிருவான், கொண்டு போட்டு போயிருவான் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆனா சேரவும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தந்தைக்கு மேல உள்ள ஒரு அக்கறையோட அல்லாஹ் அற்புதமான சட்டத்தை நமக்கு தந்திருக்கிறான். இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்களா. அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த தலாக்கு கூட 2 சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள். சூரத்து தலாக்குண்டே ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதுல 2வது வசனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அலைஹி ஷஹீதைனி, 2 சாட்சிகளை இதற்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எதுக்கு சாட்சியை சொல்றான்னு கேட்டா கோவம் வருதுல, தலாக்குன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி 2 சாட்சிக்கும் போது டைம் கிடைக்கும் அவனுக்கு. 2 ஆளை கூட்டிட்டு வர்றது கிடையில மனசு மாறிடும். அந்த 2 சாட்சியும் அட்வைஸ் பண்ணுவான். எதுக்கு சாட்சி வைக்க சொல்றான்ல, இவனா சொல்லி தொலைச்சு விட்டான்னு சொன்னா எதை எடுத்து சொல்லக்கூடாதான், செல்லாதது. சாட்சி இல்லாமல் தலாக்கு சொன்னா செல்லாது. என்ன செய்யணும், 2 சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள் போது நம்ம இன்னைக்கு தலாக்கு சொல்லித்தான் ஆகணும்னு வேகமா வருவானா, 2 சாட்சியை பிடிக்கணும். அந்த சாட்சியை பிடிக்கிறதுக்கு இடையில ஒரு சின்ன டைம் போதும் மனசு மனம் மாறுறதுக்கு. வெளியே வருவானா, எதுக்கு தலாக்கு சொல்லணும், பேசாம விட்டு பார்ப்போம் அப்படின்னு மனசு வந்துடும். அதுதான் சாட்சி வைக்க அல்ல, சாட்சி வைக்க சொல்றது எதுக்காக வேண்டி, இவன் மாறணும். அது போக அப்படியே என்கிட்ட சொல்றான்னு வைங்க, நான் ஒரு நல்ல மனுஷன் தான் என்ன செய்யணும், ஏன்டா தேவையில்லை சாட்சியா இருக்கணும் அறிவுரை சொல்லுவான்ல,
ஏன் அவசரப்படுற, பின்னாடி அவசரப்படுற, பெண்ணுடைய கொடுமைக்கு ஆளாவுற, பத்வாவுக்கு ஆளாவதால நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்ப ஒரு ஒழுக்கம் கெட்டு போனா மட்டும்தான் விட்டு தொலைன்னு நம்ம சொல்லுவோம். வேற வேற பஞ்சாயத்தா இருந்தால் எல்லாரும் சேரத்தான் சொல்லுவோம். ஒரு தப்பான நடத்தைக்கு போயிட்டான்னு வைங்க, அப்ப மட்டும்தான் ஒரு ஆம்பளை என்ன செய்வான், இதை விட்டு தொலை வேண்டியதில்லைன்னு சொல்லுவான். வேற சில்லற பிரச்சனை, வேற பிரச்சனைகளா இருந்து ஏத்து பேசுறா, சொல்லு கேட்க மாட்டேங்கிறா, எங்க அம்மாவை திட்டுற, இந்த மாதிரி பஞ்சாயத்து இருக்குன்னு வைங்க, இதெல்லாம் இருந்தா எல்லாம் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படித்தானே இருக்கு. எல்லா வீட்லயும் அப்படிதான், வீட்டுக்கு வாசப்படிதான் அப்படின்னு நம்ம அட்வைஸ் எல்லாம் பண்ணி சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவோம். அல்ல என்ன செய்யலாம் பாருங்க, இந்த தலாக்கு ஆயுதத்தை கையில கொடுத்துட்டு அவன் சொல்லாம இருக்கிற எல்லா வேலையும் பார்க்கறான். தலாக்குங்கிற உரிமையை தான் கையில கொடுத்திருக்கிறான். ஆனா சொல்லிப்படாத இதெல்லாம் எந்த மார்க்கத்துல உண்டா? ஒரு செகண்ட்ல கொளுத்து ஓடி போயிருவான். எவ்வளவு பெரிய செக்யூரிட்டி இந்த மார்க்கத்தில் இருக்கிறது, எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. அவனுடைய கோபத்துக்கு இலக்காக விடாமலும் அதே நேரத்தில் டைவர்ஸ் பண்ணாமலே மனசை வென்றெடுக்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு அற்புதமான அறிவுரைகள் எல்லாம் சொல்றான். இப்படி சேர்ந்து வாழ்றாங்களா, சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கையில 2 சாட்சி வேற வச்சுக்கணும். இப்போ SMS சாட்சி இருக்குமா? அதான் தலாக்குங்கிறாங்க. மதரசாவில் கேட்டா SMS தலாக்கு செல்லுங்கிறான். போஸ்ட் கார்டு போறான், பொண்டாட்டி உன்னை தலாக்கு சொல்லிவிட்டேன், இது எப்படி செல்லு? தலாக்கு சொன்னா 2 பேரும் பக்கத்துல இருந்து 2 சாட்சியும் இருக்கணும். இவன் அவளை சொல்றத பார்க்கணும், அவ கேட்கறத இவன் பார்க்கணும். சாட்சின்னா 2 பேருக்கும் அருகில் இருக்கணும், அதான் சாட்சி. இதுல வீடியோ கான்பரன்ஸ்ல சொன்னா கூட சாட்சி ஆகாது. வீடியோ கான்பரன்ஸ்ல அந்த பொண்ணாடி அங்க வச்சுட்டு இவன் இங்க உட்காந்துக்கிட்டு 2 பேரும் பார்த்தா கூட அது சாட்சி ஆகாது. ஏன்? வீடியோ கான்பரன்ஸ்ல என்னை காட்டுறாங்கன்னு வைங்க, நான் சுதந்திரமா சொல்றேனா இல்லையான்னு எப்படி தெரியும்? இவ்வளவுதான் காட்டுவான். 2 பேர் துப்பாக்கி வச்சு நிப்பாங்க, அதுக்காக நான் சொல்லுவேன். அதுக்காக கூட சொல்லிருக்கலாம்ல. லாங் ஷாட்ல என்ன செய்ய தெரியாது. அப்ப நான் அதுக்கு சாட்சி செல்லாது. வீடியோ கான்பரன்ஸ்ல சொன்னா கூட அவன் சுதந்திரமா அந்த முறையோடு சொல்றான், யாருக்கு தெரியும்? தெரியாது. இவன் எங்க இருக்க அங்க இருக்கிறான், கேமராவில் காட்டுறதுதான். பின்னாடி கத்தி வச்சுட்டு குத்திடுவான், சொல்றா தலாக்கு அப்படின்னு சொல்லி கூட ஒருத்தன் தலாக்குன்னு இருப்பான். அப்ப இதனால நேரம் வரணும். தலாக்குன்னு நான் என்ன சொல்றேன், வேணாங்கிறீங்கள, அதுக்கே சவுதியில இருந்துட்டு என்ன அவசரம் உனக்கு வந்துச்சு? அங்க இருந்து சேராமத்தோட இருக்கிறீங்க, இங்க வந்து சொல்ல வேண்டாம். அங்க உட்காந்துட்டு ஒண்ணு தலாக்குன்னு சொல்ல வேண்டிய தேவை உனக்கு என்ன? சவுதியில உட்காந்துட்டு தபால் போடுறாங்க, மெயில் அனுப்புறாங்க. இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. இந்த தலாக்கெல்லாம் என்ன செய்யாது, சில மதரசாவுல கூறுகட்டத்தனமாக பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குற மாதிரி தீர்ப்பளிக்கிறார்கள். அதனால சில கோபம் வருவதை தவிர மார்க்கம் கரெக்டா இருக்கிறது. சாட்சியோட தான் தலாக்கு சொல்ல வேண்டும். இப்ப எந்த பொம்பளை பாதிக்கப்படுவா? இஸ்லாத்தை கரெக்டா பேருனா பெண்களுக்கு பாதிப்பு வருமா? சரி, இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. ஒரு தலாக்கு சொல்றான், சொல்லி 3 மாசம் கடையில சும்மா சேர்ந்துக்கிட்டான். 3 மாசம் கழிச்ச பிறகு கல்யாணம் பண்ணி சேர்ந்துக்கிட்டாங்க 2 பேரும். அப்படி ஓடிக்கிட்டே இருக்குதா, காலத்துக்கும் ஓடிக்கிட்டே இருக்கலாம், பிரச்சனையும் இல்ல. மறுபடியும் இதே மாதிரி கோவம் வருதுன்னு வைங்க, மறுபடி பஞ்சாயத்து ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு 5 வருஷத்துக்கு மறு பஞ்சாயத்து வருதுன்னு வைங்க. மறு பஞ்சாயத்துல இதே மாதிரி தான். அறிவுரை சொல்லணும், தனியா பிரிஞ்சு இருக்கணும், 2 நடுவர்களை அனுப்பணும், 2 சாட்சிகளை வைத்துக் கொள்ளணும், எல்லா புரட்சிகளையும் பார்த்து அதுக்கு பிறகு சரியா வரலன்னா இன்னொரு தடவையும் தலாக்கு சொல்லலாம். தலாக்கு சொல்ல முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. இன்னொரு தலாக்கு சொன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சா? கிடையாது. இன்னொரு தலாக்கு சொல்லிவிட்டால் முதல் தலாக்குக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி தான். 3 மாசத்துக்குள்ள நினைச்சுக்கலாம், சும்மா கூட்டிக்கலாம். ஆனா 2 சான்ஸ் முடிஞ்சிச்சு, அதை கவனிச்சுக்கணும். சான்ஸ் 2 போச்சு, ஒண்ணுதான் லாஸ்ட் இருக்கிறது. ஆனா சேர்ந்து கொள்ளலாம், அவங்க சேர்ந்து கொள்ளவும் செய்யலாம். அது போக என்ன செய்யலாம், அவங்க 3 மாசம் கழிஞ்சிருச்சுன்னு சொன்னா, 3 மாத விட தான் கழிஞ்சிருச்சுன்னு சொன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் அவங்க 2 பேருக்குள்ள. அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இனிமே சொல்லுவான் அவன், ஆஹா 2 முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் எப்படி எல்லாம் செய்யறான்னு பாருங்க. உலகத்துல எந்த நாட்டுல டைவர்ஸுக்கு போனாலும் அதோட வெட்டு குத்து பழிதான், அதோட ஜென்ம பகை தான். சேரவே இயலாதுங்கிற அளவுக்கு நெஞ்சனே எல்லாம் ஆகிவிடுது. அப்படி ஆகி விட்டுறாங்க. இஸ்லாம் என்ன பண்ணா, ஆணுடைய கோபத்தையும் பாக்குறது, அதே நேரத்தில் அவ பெண்ணு கொஞ்சத்தை இணங்கி வரணும்னு பாக்குறது. இதெல்லாம் கருத்துல கொண்டு இப்படி 2 சான்ஸ் கொடுத்தாச்சா, 3வது சான்ஸ் இஸ்லாம் எப்படி சொல்லுது, 2 முடிஞ்சிருச்சு, இனிமே நீ தலாக்கு சொன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும். அத்தலாக்கு மரணத்தானி, சேர்ந்து கொள்ளத்தக்க தலாக்கு 2 தடவை தான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபயிம்சாக்கும் பிமஅரூஃப் அவ் தஸ்ரீஹும் பிஹ்சான். 2 தடவைக்கு பிறகு விட்டா பேசாம விட்டு தொலைச்சிட்டு போ, சேர்க்கிறான் அழகான முறையில் சேர்த்து கொள்ளுங்கிறான். பொயின் தல்லக்கஹா மின்பாவது, இந்த 2வது தலாக்கு சொல்லி அது கடையில் அவங்க மனசுல மாதிரி சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வைங்க. வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது மறுபடியும் இந்த மாதிரி பஞ்சாயத்து நடுவரெல்லாம் வச்சு பார்த்து, அறிவுரைலாம் சொல்லி, சாட்சிகள்லாம் வச்சு பார்த்து தலாக்கு சொல்லிட்டான்னு வைங்க. இப்படி தலாக்கு சொல்லிட்டான்னா சேர முடியாது. அந்த மனைவி என்ன செய்ய முடியாது, திருமணத்தின் மூலமாகவும் சேர்த்துக் கொள்ள முடியாது, சும்மாவும் சேர்த்துக் கொள்ள முடியாது.
எப்ப சேர்த்துக் கொள்ளலாம்? இந்த பெண் மூணாவது தலாக்கு சொன்ன பிறகு இவனுக்கு அவளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அவ வேற ஒரு புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டு அவனுக்கு இந்த மாதிரி பிடிக்காம போய் அவனு இந்த மாதிரி 3 சான்ஸ பயன்படுத்தி அவனு விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் அந்த புருஷனை விட்டு வந்து இருந்தான்னு வைங்க, அப்பதான் கட்டிக்கலாம். புரியுதா? இந்த மூணாவது தலாக்கு 3வது சான்ஸை பயன்படுத்தி விட்டான் என்று சொன்னால் அப்ப வந்து இது அல்ல பயம் காட்டுறான். ஆஹா, 3வது இப்ப சொல்லிட்டோம்னா 2 சான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டான், இனிமே நம்ம தலாக்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு வர ஒத்துக்கிறான ஒருத்தன் ஒத்துக்கிற மாட்டான். மனசுக்கு எதை விரும்ப மாட்டான ஒரு ஆம்பளை அதெல்லாம் சொல்றான், அப்பதான் செய்ய மாட்டான். இது எதுக்கு சொல்றான்? ஒரு இதே அசிங்கமா சொல்லணும்னு கேட்டா அப்படி சொன்னா ரோஷம் வரும் உனக்கு. இன்னொருத்தனுக்கு போய் பொண்டாட்டியா இருந்துட்டு வா அப்பதான் கட்டிக்கலாம்னா ஆஹா அது வேணாம்னு நினைப்பியா இல்லையா? அப்ப நம்முடைய மன ரீதியாக அதை வெறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்ம எதை வெறுக்குவோமோ அந்த கண்டிஷனை போடுறான்ல. அப்ப என்ன செய்யணும்? 3வது யோசிச்சு செய்யணும். 2 தடவை செஞ்சுட்டோம், 2 சான்ஸ் எல்லாம் தந்துட்டான், இனிமே எக்காரணத்தை கொண்டும் தலாக்குங்கிற ஒரு கான்செப்ட் எடுக்கக்கூடாது. இதுக்கு மிஞ்சின ஒரு இது என்ன இருக்குது? அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கிறது? நம்மள விமர்சனம் பண்றாங்க, என்ன நடக்குது? இந்த மாதிரி பண்ணி போடுறாங்களா? ஒண்ணு கொலை பண்ணி போடுறாங்க, அல்லது என்ன பண்றான்னு கேட்டா பொண்டாட்டின்னு இருந்துக்க வப்பாட்டி வச்சு என்ன பண்ணுவ? போலீஸ் போக முடியுமா? நம்ம நாட்டில் வந்துங்க ஒரு 2வது கல்யாணம் பண்றது குற்றம். முஸ்லிம் அல்லாத மக்கள் 2வது கல்யாணம் பண்ண என்ன செய்வாங்க? பிடிச்சிட்டு உள்ள வச்சிருவாங்க. எப்படி நீ 2வது கல்யாணம் பண்ணு? 2000 வப்பாட்டி வச்சாலும் குற்றம் கிடையாது. 2வது நம்ம நாட்டு சட்டப்படி 2வது கல்யாணம் பண்ணிட்டான்னா எப்படா நீ பண்ணு கேட்பாங்க சட்டத்துல. சிரிக்கிறதுக்கு சொல்ல சட்டம் தான். இந்தியாவில உலக நாடுகள் முழுசும் சட்டம் என்னன்னு கேட்டா ஒரு மனைவி இருக்கும்போது எப்படி இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணு கேட்கறான். சரி, கல்யாணம் பண்ணக்கூடாது, வப்பாட்டி வச்சுக்கலாம், வச்சுக்க, விரும்பி எத்தனை வேணாலும் வச்சுக்க. அரசாங்கம் திறந்து வச்சுக்கணும், அதுதான் வச்சிருக்கான். பம்பாய் போன்ற இடத்துல அதான் வச்சிருக்கான். ஸ்டார் ஹோட்டல் அதான் நடத்திட்டு இருக்கிறான். டெய்லி ஒரு மூலையிட்டு போலாம், தப்பு இல்ல. நம்ம நாட்டில் சட்டம் தப்பா? தினசரி ஒரு பொம்பளைகிட்ட ஒருத்தன் போனா குற்றமா? நம்ம நாட்டில் குற்றம் கிடையாது. எது குற்றம்? விபச்சாரத்தை தொழிலா நடத்துவதுதான் குற்றம். விபச்சாரத்தை காசுக்காக தொழிலாக நடத்துவது குற்றம். விரும்பி யாரு யாரோட போனாலும் என்ன இல்ல, குற்றம் இல்ல. அப்ப இந்த பொண்ணாட்டி போய் என் புருஷன் அந்த பொண்ணை வச்சிருக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, வச்சா என்ன செய்ய சொல்றேன்னு கேட்பான். அது எப்படி எந்த செக்ஷன்ல எஃப்ஐஆர் போடுறது? இது எப்படி கேஸ் எந்த கோர்ட்டு கொண்டு போய் சொல்ற? சட்டத்தில் இடம் இல்லையே. சட்ட புத்தகத்தில் இருந்தா தானே கோர்ட்டுக்கு போக முடியும். அப்ப என்ன நம்ம பார்க்கணும்னு கேட்டா, அப்ப இவனுக்கு வந்து இந்த விவாகரத்து இல்லைன்னு சொன்னவன லேட் ஆகுதுன்றவன அவன் என்ன செய்யறான்? உன்கிட்ட வாழவும் மாட்டேன், பேருக்கு பொண்டாட்டின்னு இரு, உனக்கு சுகமும் தரமாட்டேன், உனக்கு செல்வம் காசு பணமும் தரமாட்டேன், பேருக்கு பொண்டாட்டியா நீ வேற ஒருத்தனோட கல்யாணம் பண்ண விடவும் மாட்டேன், நான் 7 வப்பாட்டி வச்சுக்கிறேன். நடக்குதா இல்லையா? பொண்டாட்டின்னு பேருக்கு வச்சுக்கிட்டு 7-10 வப்பாட்டியோட செய்யறான், வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறான். அதை கேட்கறதுக்கு சட்டத்தில் வழி இல்ல. நம்மள வந்து கேள்வி கேட்கிறார். எளிமையான முறையில் தலாக் இருக்கலாம். பெண்கள் எத்தனை பேர் விடப்பட்டிருக்காங்க? லிஸ்ட் கொண்டு வருவோமா? விவாகரத்து செய்யப்பட்டது ரொம்ப கம்மி முஸ்லிம் சமுதாயத்தில் தான். இப்ப எத்தனை பேர் விவாகரத்து உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இருக்கு? வேற வேற சமுதாயத்தில் கோர்ட்ல வைப்பாங்க, எவ்வளவு கேஸ் இருக்கு? நமக்கு தெரிஞ்ச நடிகர்கள் நடிகைகள் கேஸ் மட்டும் பேப்பர்ல வருது. பிரபலமாக உங்களுக்கு பேஸ் வேல்யூ இருக்கிறதுனால அதுக்கு மீடியாவில் என்ன செய்யறது? நியூஸ் ஆகிட்டு இருக்கிறது. ஏதாச்சும் ஒரு நடிகை விவாகரத்து பண்ணா பேப்பர் செய்தி. அது மட்டும்தானா? நடிகை இல்லாத லட்சக்கணக்கான மக்கள் கோர்ட்ல குடும்ப நல கோர்ட்ல அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. விவாகரத்து பெட்டிஷனை கொடுத்துட்டு அவ அங்கேயும் இங்கேயுமா இருக்கிறாங்க. சதவீதம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 10 மடங்கு அதிகமா இருக்கிறாங்க விவாகரத்துக்குள்ள, விவாகரத்து சம்பந்தத்துல. அவன் முஸ்லிம் அல்லாத குடும்பங்கள்ல தான் விவாகரத்து ஜாஸ்தியாக இருக்கிறது. விவாகரத்துடைய மனுக்கள் தேங்கி கிடக்கிறது. நீதிமன்றங்கள்லாம் கவுன்சிலிங்ல முடிஞ்ச என்ன செய்யறான்? கோர்ட்ல வழக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, கோர்ட்ல வந்து இந்த குடும்ப நல வழக்குகள் அதிகமாகி போன பிறகு சமூக இயக்கங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நீங்க கவுன்சிலிங் கொடுத்து பேச்சுவார்த்தையில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு என்ன இருக்கிறது? விவாகரத்து கேஸ் இருக்கிறது. அப்ப இதை கம்பேர் பண்ணி பார்த்தா இஸ்லாம் வந்து பெரிய செக்யூரிட்டி தந்திருக்கிறது. விவாகரத்தை எதுக்காக செஞ்சது? நல்லது கிடையாது. விவாகரத்து பெண்களுக்கு பாதிப்பு தான். ஆனால் அதை விட பெரிய பாதிப்பு வந்துவிடும். நீங்கள் அதை வந்து பெரிய கஷ்டமா நினைத்தீர்களே, ஆனால் அதை விட பெரிய பாதிப்பு வந்துவிடும். இன்னும் சொல்ல போனால் பெண்கள் நினைத்தார்களே, ஆனால் இன்னொன்னையும் பார்க்கணும். பெண்கள்கிட்ட ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்கான். இவன்கிட்ட தலாக்குங்கிற ஆயுதத்தை கொடுத்தான்னு வாள் கொடுத்துருக்குன்னு வைங்களேன், அவள்கிட்ட கேடயம் இருக்கிறது. என்ன கேடயம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த பெண்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் நீங்க தெரியுமா? கூர்மையான மதி படைத்த ஒருத்தனை கூட நீங்க என்ன செய்வீங்க? உங்களுடைய சாகசத்தால் புரட்டி போட்டுருவீங்க. ஒரு பொம்பளை ஒழுங்கான பொம்பளையா இருந்தா, திறமையான பொம்பளையா இருந்தா
தலவாணி மந்திரத்திலே அவனை தலாக்கு செய்யலாம் ஆக்கிப்படலாம். தலவாணி மந்திரங்கிறாங்களா இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், அதுக்கு சில டெக்னிக்களை கையாண்டு என்ன செய்யலாம், அமைக்கலாம் ஒரே அமுக்கா. அப்ப அவன் ஆளுநர் வெட்ட வந்தா என்ன செய்ய வேண்டியதான், ஒரு சிரிப்பு சிரி, ஒரு டைப்பா. புருஷன் தானே சிரிக்கிறோம், வேற அந்நியாம்பல் சிரிக்கிறோம், கணவன் தானங்க உரிமைப்படுத்த செய்யறோம். அந்த மாதிரியான ஒரு சாகசம் தப்பு கிடையாது. அதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குடும்ப வாழ்க்கையில சொல்லி இருக்கிறோம், குடும்ப வாழ்க்கையில நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி புருஷன் பொண்டாட்டிட்ட போய் சொல்லலாம், பொண்டாட்டி புருஷன் போய் சொல்லலாம். சொல்லு, பொய்ய சொல்லு, சாகசம் பண்ணு. அந்த மாதிரி ஒரு பெண்ணு வந்து கோபப்படுறான்னு சொன்னா அதை அமைதிப்படுத்தக்கூடியது தானே பெண் நல்லா படிச்சிருக்கிறான். அந்த மாதிரி தன்மை பெண்ணிட்ட இருக்கு. இவளுக்கு விளங்கல, இவள்கிட்டையும் அவன்கிட்ட ஒரு ஆயுதத்தை கொடுத்து இவள்கிட்ட தடுக்கிறதுக்கு கேட வாழை எடுத்து வெட்ட வர்றான்னு வைங்க, கேடயம்னா தட்டு மாதிரி வச்சிருப்பாங்க, தடுப்பாங்க. வாழை வச்சு குத்துறதுக்கு வந்தான்னா கேடயம்னா என்ன, சோறுங்கிற தட்டு மாதிரி இருக்கும், அதை காட்டி தடுப்பாங்க. அப்ப உங்கள்கிட்ட கேடயம் வந்து வச்சிருக்கோம்ல, அப்ப ஆம்பளைகிட்ட வந்துகிட்டு வாழை கொடுத்தோம்னு சொன்னா பொம்பளைகிட்ட என்ன இருக்கு, கேடயம் இருக்கு, தடுத்துரு, வெட்ட வந்தா தடுத்துரு, எப்படி தடுக்கிறது? அப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை வந்து அல்லாஹ் அந்த மாதிரில படைச்சிருக்கிறான், எவ்வளவு கூர்மையான மதிப்படைத்தவனா இருந்தா கூட உளுந்துருவானே. அப்படிங்கிற அந்த விவாகரத்து என்பது பயப்பட தேவையில்லை. பெண்களுடைய அந்த அமைப்பு அவங்க ஒழுங்கான முறையில ஒரு கணவனை ஈர்க்க நினைத்தார்களே ஆனால் எல்லாம் மறந்துடுவான், கடுமையான கோபத்தில் வருவான், ஒரு புன்சிரிப்புல விழுந்துருவான். நடக்குதா இல்லையா? அது தெரிய மாட்டேங்குது. மேட்ரு என்ன, விவாகரத்து கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிடுன்னு இருக்கு அந்த பொம்பளை, அதனால மேட்ரு வல்லு விழுந்தா என்ன செய்யும், சரி அவங்க ஒரு டைப் வந்து நீ ஒரு டைப்பை இறங்கிற வேண்டியதானே. அந்த பாடம் தெரியல. இதுக்காக வேண்டியது குடும்ப வியல் எடுத்து நடத்திருக்கோம் ஒரு வருஷம் ஃபுல்லா. குடும்ப வியல் சீரிய 30 சீரி போட்டு கேளுங்க, அதுல எல்லா டாபிக் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படை யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அந்த விவாகரத்து பாதிப்புலாம் கிடையாது, இவங்க மேலே தப்பு இருக்கிறது. அது விவாகரத்து செய்ய வர்றவனை செய்ய விடாமல் என்ன செய்ய முடியும், ஆக்கிட முடியும். பேருக்கு பிடிக்காத பேருக்கு ஒத்து தொலைஞ்சிருப்போம். கணவன் மனைவி இணக்கத்துக்கு தான் போய் சொல்லான்னு இருக்குல்ல, அவன் சொல்றது பிடிக்காம இருந்தா சரிங்க நீ சொல்றபடி செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு போக வேண்டியதானே. என்ன ஒரு மேட்ருன்னு புருஷன் பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு தானங்க, அதுல பொய் சொன்னாலும் தப்பு இல்லைன்னு மார்க்கம் சொல்லுது. அவங்க இணக்கமா இருக்கணும், அதுக்காக எத்தனை போய் வேண்டாம் சொல்லிக்க, நடுவுல உள்ளவனு போய் சொல்லிக்க, புருஷன் பொண்டாட்டியே போய் சொல்லு, நான் சந்தோஷமாயிரு. சேருவதற்காக வேண்டி நீ அவளை விட்டு பிரியக்கூடாதுங்கிறக்கா நீ போய் சொல்லு, நீ அவனை விட்டு பிரியக்கூடாதுங்கிறக்கா நீ பொய்ய சொல்லு. போய்கிட்டு இருப்பீங்களாண்ட எவ்வளவு அழகான இருக்கு. இது குறை சொல்றதா? இதை வந்து மற்ற மதத்தில் உள்ளவர்கள் விமர்சிக்க முடியுமா? இது வந்துட்டு பெரிய பிற்போக்கு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த தற்கொலை இந்த தீப்பிடித்து சாவுறதுக்கு தீர்வு சொல்ல தெரியல. நாங்க இஸ்லாம் தீர்வு சொல்லுது, இங்க என்ன கிடையாது, ஸ்டவ் எடுத்து இளமன் சாவு பஞ்சாயத்து கிடையாது, முஸ்லிம் குடும்பங்கள்ல சாவது கிடையாது. அதே இந்துக்களையா பார்த்து முஸ்லிம் அல்லாத மக்களையா பார்த்து தீப்பிடிக்குது. எங்க வீட்டு ஸ்டவ்லாம் ஏன் வெடிக்க மாட்டேங்குது? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அல்ல நம்ம என்ன செய்யணும், நல்ல வேலைக்கும் தலாக்குன்னு கோவத்தில் இருந்திருக்கான், இவனை விட்டு நம்ம கொலை பண்ணிருப்பான், அல்ல நம்மளை காப்பாத்திட்டு அப்படி நினைக்கணும். விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் நினைக்கணும், இவ்வளவு வெறுப்பு இவ்வளவு வாழ்ந்துட்டு வேணான்னு சொல்றான்னா இவனோட சேர்ந்திருந்தா என்ன வேணாலும் செஞ்சிருப்பானா இல்லையா? அல்ல நமக்கு நன்மை உயிரோட காப்பாத்திக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரியாக நம்ம நினைத்துக் கொண்டோமே ஆனால் இது ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு மன அழுத்தமாக நீங்க என்ன செய்யாதீங்க, நினைக்காதீர்கள். அடுத்து இதெல்லாம் வந்து கல்லூரிக்கு இந்த படிப்புங்கிற பேர்ல திறந்து விட்ட பிறகு பெரிய அறிவுபூர்வமா பேசுவார் நினைத்துக் கொண்டு சிலர் உங்களுக்கு உசுப்புவார்கள். உங்களுக்கு நீங்க அதை விட தாண்டி அங்க குழப்பங்கள் இருக்கிறது, அதை விளக்க தெரியாதனால் நீங்க தலையில ஆடிட்டு வந்துடக்கூடாது, அது ஒரு வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்னன்னு கேட்டா இன்னொன்னு கவனிக்கணும், இல்லற வாழ்க்கையில வந்து அதிகமான பேர் 2ஆம் திருமணம் 3ஆம் திருமணம் 4ஆம் திருமணம் இது மாதிரி சில பேருக்கு விழுந்துடுறாங்களா, இதுவும் பெண்களை பெரிய பாதிக்கிறது. ஒரு புருஷன் மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அவரை டைவர்ஸும் பண்ணாம நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தி கல்யாணம் பண்றாங்களாம். இப்ப 2வது 3வது திருமணம் செய்யறான்ங்கிற ஒரு பிரச்சனை வரும் பொழுது அது என்ன செய்யறது, பெரிய கேள்வியாகவும் பெரிய கொஸ்டினாகவும் ஆறிவிடுகிறது. அது மாதிரி சந்திக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பெரிய மன அழுத்தம், தற்கொலை செஞ்சிடலாமான்லாம் நினைப்பாங்க. இஸ்லாம் உங்களை தடுக்கிறது, இஸ்லாம் இல்லாட்டி என்ன செய்யும், உங்களை தற்கொலையில கொண்டு விட்டுரும். அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் பெண்களுடைய மனநிலை இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பார்க்கணும், இதை வச்சு குழப்பாங்க. உங்களை எப்படி குழப்பாங்க, பத்தியில அவங்க மார்க்கத்துல எத்தனை நாள் கல்யாணம் பண்ணிக்கலாமல, எவ்வளவு பெரிய கொடுமை, பெண்களுக்கு எவ்வளவு பெரிய, எங்க மதத்தில் இப்படி இருக்கா இப்படிங்கிற மாதிரி பிற மதத்து பெண்கள் என்ன செய்வாங்க, நம்ம சமுதாயத்து பெண்கள்ட்ட கேட்கும் பொழுது ஆமாங்க அப்படித்தாங்க எங்க மார்க்கத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஊழல் என்ன செய்யறது விளங்காம அது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி நினைத்துக் கொள்வது. முதல் விஷயம் என்ன, எல்லா மதத்திலையும் இது இருக்குது விளங்கிருங்க. ஏன்னா இஸ்லாத்துல மட்டும் இருக்கிற மாதிரி ஏன் இருக்குங்க ரெண்டாவது வச்சுக்கணும், எந்த மதத்துல இல்ல
எல்லா மதத்தினுடைய சட்ட புத்தகங்கள்லையும் ஆம்பளை வந்து நிறைய மனைவியோட வாழலாம்னு இருக்குது. அவங்க தெய்வங்கள் கொண்டாடக்கூடியவர்கள் நிறைய பேரை பாத்தீங்கன்னா எல்லாம் 2 முன்னாடி 3 முன்னாடி இருப்பாங்க. முஸ்லிம் அல்லாத மக்கள் வந்து யார கடவுள் மாதிரி நினைக்கிறார்களோ அவங்களே என்ன செய்வாங்க, அவங்க பைபிள் எடுத்து பாருங்க, முந்தின தீர்க்கதரிசிகள் சொல்லப்படக்கூடிய ஆட்கள் எல்லாம் பலருக்கும் பலவிதமா பல மனைவியோடு வாழ்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்து மதத்துடைய முக்கியமான ஒரு தெய்வமா கருதப்படக்கூடியவர்கள் எல்லாம் 2 மனைவியோடு என்ன செய்யறாங்க, வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப மதங்கள்ல எல்லாம் எந்த ஒரு தடையும் கிடையாது. எங்க மதத்தில் இல்ல உங்க மதத்தில் இருக்குன்னா சொல்ல இயலாது. எல்லா மதங்கள்லையும் மதத்தினுடைய புனிதர்களாக கருதப்படக்கூடியவர்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியோடு வாழ்ந்தார்கள் என்று எல்லா மதத்தின் வேதங்கள்ல இருக்கும் பொழுது உங்க மதத்தில் மட்டும் இருக்கு சொல்றது, அவங்க மதத்தில் இருக்கிறது. அவங்க என்ன செய்யலாம், நாங்க அதை ஏற்றுக்கலன்னு சொல்லலாமே தவிர மதத்தில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது போக சரி, ரெண்டாவது நம்ம நாட்டில் எப்படி சட்டம் கேட்டா, ஒரு முஸ்லீம் இருக்கான்னு வைங்க, அவன் மனைவி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்க. முஸ்லீமா இருக்கிறான், மனைவி இருக்கும்போது வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டான். இந்த முதல் மனைவி போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குது, என் புருஷன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான், அவன் மேல நீங்க வந்து வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கொடுத்தா கேஸ் வாங்க மாட்டாங்க. இதான் மேட்ரு. எதுக்காக வாங்குறது இல்ல, உங்க மதத்தில் அதுக்கு தடை இல்ல, அது உங்களுக்கு தனி சட்டம் நாட்ட தரப்பட்டிருக்கிறது, அதனால என்ன செய்ய முடியாது, அது வழக்கு பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா வேற முஸ்லீம் அல்லாத யாராவது 2வது கல்யாணம் பண்ணான்னு சொன்னா, முதல் மனைவி கேஸ் கொடுத்தான்னு சொன்னா கேஸ் பதிவு பண்ணிடுவாங்க, கைது பண்ணுவாங்க, ஜெயில போடுவாங்க, வழக்கு நடக்கும். அரசாங்க ஊழியரா இருந்தா வேலையே போயிடும். அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறவரா இருந்தாருன்னு சொன்னா உடனே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அரசாங்கத்தில் முஸ்லீம் அல்லாத ஒருவர் அரசாங்கத்தில் வேலை பார்த்து கொண்டு இன்னொரு பொம்பளைய கல்யாணம் பண்ணிட்டாருன்னு வைங்க, அப்ப என்ன வேலையே போயிடும். இதை கொண்டாந்து காட்டி பத்தியலா, எங்க மதத்தில் வந்து கல்யாணம் பண்ணா புடிச்சு உள்ள வச்சு விடுவாங்க, வேலையே போயிடும், வந்து இப்ப வழக்கு நடக்கும் கடைசி வரைக்கும். உங்க இதுல எல்லாம் உண்டா, போறப்பெல்லாம் பாடு கட்டிட்டு போயிடுறான். இப்படி என்ன செய்ய நம்ம பெண்களுக்கு, ஆமா இது என்ன இது நம்ம மதத்தில் எப்படி இருக்குது, அவங்களுக்கு அப்படி இல்லையே அப்படிம்பாங்க. ஆனா அது வந்து உட்படாத ஓட்ட சட்டம். அது சும்மா பேப்பர்ல எழுதி இருக்கே தவிர அது நாக்கு வலிக்கிறது கூட உதவாது. அந்த சட்டம் என்ன இல்ல, அது உயிரற்ற சாரமற்ற சட்டம். ஏன்னு கேட்டா அந்த சட்டத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் நிறைய பேரு பலதார மனத்தை செஞ்சு முஸ்லீம் அல்ல, பலதார மனம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். எப்படிலாம் இருக்கிறாங்க, 2 மனைவியோட ஒருத்தன் முஸ்லீம் அல்லாத வாழ்ந்தான்னு சொன்னா அவன் எம்எல்ஏவா இருக்க முடியாது. எத்தனை எம்எல்ஏக்களுக்கு பல பொண்டாட்டிகள், எப்படி ஆனா அவன் முதலமைச்சர் ஆக முடியாது. எத்தனையோ முதலமைச்சர்களுக்கு 2 பொண்டாட்டிகள், எப்படி சட்டத்தில் இல்லங்கிறீங்கல்ல, முஸ்லீமுக்கு தானே சட்டங்கிறீங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் பல மனைவியோட வாழ்ந்துகிட்டு எப்படி முதலமைச்சராக இருக்க முடிகிறது, எப்படி நாடாளுமன்ற எம்பியா இருக்க முடியுது, எப்படி அரசு ஊழியராக இருக்க முடிகிறது, நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களை அப்படி பண்ணிக்கிட்டு என்ன செய்யறாங்க, நீதிபதிகளாக இருக்க முடியாத சட்டம் பேப்பர்ல. ஆனால் என்ன இருக்கு, நடைமுறையில இருக்கிறது. என்னங்கடா சட்டங்கிறீங்க, எங்களுக்கு மட்டும் உங்களுக்கும் இருக்குது, சட்டத்தை எழுதி வச்சுக்கிறீங்க தவிர உங்களையும் கல்யாணம் பண்ணா என்ன செய்றீங்க, ஒண்ணும் செய்ய முடியலையே, சட்டத்தை எழுதி வச்சுக்கிறீங்க. அப்ப என் புதா புரிஞ்சு கொள்வதற்காக சொல்றதுன்னா, நம்ம முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இருக்காரு, அவரு 2 மனைவியோட எல்லாருக்கும் உலகத்துல தெரியுதுல, சட்டப்படி இருக்கலாமா? சட்டம் ஒண்ணு இருந்தா முஸ்லீமுக்கு தான் அந்த சட்டம்ங்கிறீங்க, காரணம் அது முஸ்லீம் இல்ல. அவர் எப்படி 2 மனைவியோட இருந்து கொண்டு சட்டத்தை மீறி கொண்டு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாத அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க கேட்டா, ஒன்னு மனைவி ஒன்னு துணைவி. என்னங்களா சட்டம் கேட்கிற எல்லா பேரும் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு அரசு ஊழியர் இருக்காங்க, ஒருத்தி மனைவின்னு சொல்லிக்கிறேன், இன்னொருத்தி துணைவி. துணைவி எவ்வளவு இருக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறாங்க. இதுல என்ன என்ன பஞ்சாயத்து, என்ன 2 என்ன பெருமை அடிச்சுக்கிறீங்க? எத்தனை பேர் நாடாளுமன்றத்தில் எம்பியா இருக்கிறான், ஒருத்தி மனைவிங்கிறான், ஒருத்தி துணைவிங்கிறான், ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப மனைவி இந்த வார்த்தையை தான் சொல்லக்கூடாதே தவிர மற்றபடி எல்லாமே இருக்கும். பேர் சொல்லுமா செஞ்சுக்கிறேன், அவங்க மனைவி உங்க துணைவின்னு இருக்கணும். கோர்ட்ல போய் கேட்டா மனைவியில துணைவி, அப்படியா? போ, ஒருத்தன் தண்டிக்கப்படலைங்க, ஒருத்தன் எவன் தண்டிக்கப்பட்டான்? விளங்காத சில கிறுக்கு பயில செய்வாங்க, மனைவி தான் சொல்லி தொலைச்சுவாங்க. அவனுக்கு குறுக்கு வழி தெரியாது, குறுக்கு வழி தெரியாத ஏப்ப சாப்பையா இருப்பான்ல ஒரு பியூன் மாதிரி, ஒரு சாதாரண அவன் போய் என்ன செய்வான், என்ன 2 ஆமாங்க 2வது என்ன பண்ணிட்டேன், அப்படியா உன்னை பிடிச்சி உள்ள 6 மாசம் போடுவாங்க. அவனுக்கு தான் இது ஒர்க் அவுட் ஆகுமே தவிர விவரமானவெல்லாம் என்ன செய்யறான், கிளீனா 2, 3, 4, 10 வரைக்கும் வச்சுக்கிட்டு என்ன செய்யறான், ஒருத்தி பொண்டாட்டிங்கன்னா மத்தெல்லாம் துணைவி, வாழ்க்கை துணைவிங்கிறான். வாழ்க்கை துணைவினா மனைவி தானே வாழ்க்கை துணைவி.
இவன் என்ன செய்யறான், மனைவி துணைவின் வேறுபாடு. இப்ப சட்டம் நம்மளுக்கு ஒரு சட்டம் அவனுக்கு ஒரு சட்டங்கிறீங்களா? இல்லன்னு அப்படித்தானே பாருங்க. என்னத்தை நீங்க குறைச்சலுக்கு என்ன இருக்குங்கிற, இஸ்லாமியர்கள் மட்டும் பண்றாங்க. இஸ்லாமியர்கள் கம்மி. அந்த சட்டத்தை ரெண்டாவது பார்ப்போம், இஸ்லாமியர்கள் எவ்வளவு கண்டிஷன் போட்டு வச்சிருக்குங்கிறத பார்ப்போம். ஆனால் நம்மளை கொச்சைப்படுத்துற அளவு விமர்சிக்கிறார்களே, அவங்கள்ட்ட கேட்கணுமா இல்லையா? உங்களுக்கு எங்க சட்டம் ஒப்பாட்டி வச்சுட்டா கேட்பீங்களா? கணவன் மனைவியை விட்டு எப்ப போயிட்டானோ, இன்னொரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு போனாலும் அதே இழப்பு தான். ஒரு வப்பாட்டிட்ட போனாலும் அதே சேம் இழப்பு தானே. பொண்டாட்டின்னு ஒருத்தையை கட்டிக்கிட்டு போனாலும் அதே நஷ்டம் தான். அந்த பொண்டாட்டி முதல் பொண்டாட்டிக்கு பொண்டாட்டின்னு இல்லாம வப்பாட்டின்னு ஒருத்தையை வச்சுக்கிட்டாலும் அதே மாதிரி நஷ்டம் தானே. பொண்டாட்டின்னு இருந்தாலாவது என்ன செய்ய, நஷ்டம் கம்மி. ஏன் சட்டப்படி ஓப்பன் டிக்ளேர் பண்ணி போடுறானா? இது வப்பாட்டினா கள்ளத்தனமா ஒரு மாசம் இருந்துட்டு வருவான். அவனும் தெரியாது யாருக்குமே. பம்பாய்க்கு போறேன் அங்கதான் உட்காந்துருப்பான். அது பொண்டாட்டின்னு போட்ட ஓப்பனா இருக்கு, வெளிப்படையா தெரியும். என் பங்கையா ஒழுங்கா உடனே கேட்கலாம். வப்பாட்டினா மறைச்சிருவான், வெளிப்படையா ஒண்ணுமே தெரியாது. அப்ப இந்த வப்பாட்டி விபச்சாரத்தில் போறது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப இந்த மாதிரி உலகத்துல நம்ம நாட்டில் எல்லா ஆண்களும் செய்து கொண்டிருக்கிறார், எல்லா மதத்தை சேர்ந்த ஆண்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய சட்டத்தை என்ன செய்யறாங்க, கேள்வி ஆக்குறாங்க. அதே நேரத்தில் அப்ப இந்த பலதாரமான எங்களுக்கு பாதிக்கத்தானே செய்யுதுன்னா பாதிக்கத்தான் செய்யும். அதுக்குரிய காரணம் என்ன, அது இல்லைன்னா என்ன மாதிரி விளைவு ஏற்படும் என்பதை இன்ஷா அல்லாஹ் செய்வோம், நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.